கூப்பிட்ட உடனே துணிச்சலாக கிளம்பி வந்துட்ட. இப்போ எதுக்கு கவலைப்படுற? சரி வா, பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கும், அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. காதலிக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் காதலிக்கும் போது இருக்கிற வேகம் கல்யாணத்தில் இருக்கிறதுல பாதி பேருக்கு. அது உங்கள் விஷயத்துலையும் உண்மையாயிருச்சு. ஏய் நிம்மி, உங்க அக்காவுக்கு நல்ல புத்திய சொல்லு. போற இடத்துலயாவது நல்ல பேரோட வாழணும். ஏதாவது கண்டதெல்லாம் சொல்லி அவளை கெடுத்து வைக்காத. கண்டிப்பா நீ சொல்லிட்டல, நல்ல புத்தியா சொல்லி தரேன். பிறந்ததுங்களே எனக்குன்னு வந்து. ஐயா வாங்கய்யா, வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீ வா உட்காரு. என் பேர் சந்திரசேகர், சங்கரோட அப்பா. சரி, சங்கரோட அம்மா. வணக்கம். வணக்கம்மா. ஆ இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா? பார்த்தாலே தெரியுது. சங்கர் எல்லா விவரமும் சொன்னான். நாங்க தான் ஊருக்கு ஐயா திரும்பி போகும்போது கூட்டிகிட்டு வர சொன்னோம். ரொம்ப சந்தோஷம். ராஜாமுடி, ஆ ஐயா குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துட்டு வாமா. சரி. சொல்லுங்கய்யா. டாக்டர் சங்கர் ரொம்ப கெட்டிக்காரர். அப்புறம் அவர் என்ன சொல்வாரோ அதுதான் செய்வார், என்ன செய்வாரோ அதுதான் சொல்வார். ஐயா இந்தாங்க. எல்லார்கிட்டையும் இவர் காட்டுறாங்க விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இவர் உங்களுக்கு ஒரே பையனா? பொண்ணு ஒண்ணு இருக்கா, பெரியவ. அவ கல்யாணம் ஆகி திருச்சியில இருக்கா. அப்படியா? நானும் சிதம்பரத்துல பிறந்தவ தான். எங்க பரம்பரை மிராஸ்தார் பரம்பரை. மிராஸ்தார் செங்கல்வராயன் இருக்காருல்ல, அவர் என் தம்பி. செங்கல்வராயன்னு எனக்கு நன்னா தெரியுமே. ஆனா அவரை நான் பார்த்ததில்ல. ஓஹோ. என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சது உலகநாத முதலியார். ஓ. அவருடைய பொண்ணு உமா தான் டாக்டர் சங்கர் கிட்ட போனா பூரண குணமாயிடும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படிங்களா? சுவாமி, உமா அது மட்டும் தான் சொன்னாளா இல்ல வேற எதுவும் சொன்னாளா? டாக்டர்கிட்ட இதை பத்தி பேசினேன். அவர் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாரு. இதை பத்தி டாக்டர்கிட்ட ஒன்றும் அவ்வளவு பிரமாதமா சொல்லல. ஆனா உலகநாதம் பொண்ணை போய் டாக்டர் பார்த்ததாகவும், ஆனா உமா வந்து டாக்டரை வேண்டான்னு சொன்னதாகவும் உங்க பையன் சொன்னார். ஆனா வேண்டான்னு சொன்னாலே ஒழிய பிடிக்கலன்னு சொல்லலையே. அவ எப்படி சொல்லியிருந்தாலும் பாதிக்கப்பட்டது எங்க மனசுதானே. இப்பெல்லாம் உமாவை பத்தி நாங்க நினைக்கிறதே இல்லை. மறந்து போன விஷயத்த ஏன்பா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நாங்களும் அதெல்லாம் மறந்துட்டோம். இப்ப வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் உமாவுக்கு ரொம்ப பிடிவாதம். உமாவை நீங்க நினைக்காம இருக்கலாம், ஆனா மறக்கல. மறந்திருந்தா நீங்க உமான்ற பேரை சொல்லியிருக்க மாட்டேல. உங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியுறது. அப்ப நான் வரட்டுமா? தீட்சிதர் ஐயா, என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போலாமே. நான் ஆச்சாரம் பார்க்குறவன் நினைக்காதீங்க, உடல்நிலை சரியில்லை. டாக்டர் சங்கர் கல்யாணத்துக்கு முந்தின நாளே வந்து நீங்க கட்டாயப்படுத்தாமலே நான் நன்னா இருந்து சாப்பிட்டு போறேன். அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. அப்புறம் உலகநாதன் கிட்டையும் உமா கிட்டையும் நான் ஏதானு சொல்லணுமா? நாங்க ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சுவாமி. சரி, உங்க மனம் போல செய்யுங்க. மனம் போல மாங்கல்யம் அமையட்டும். அப்ப நான் வரேன். சரி, வரேம்மா. வாங்க சாமி. சங்கர் அனுப்பிட்டு பாப்பா வா. என்ன கமலா, பயமா இருக்கா? ஏ, உங்களுக்கு பயமா இல்லையா? துணிஞ்சு வந்துட்டோம், இனிமேல் பயந்து என்ன பண்றது?
சரி, மேற்கொண்டு என்ன செய்யறது? இப்ப எங்க போறது? பேசாம எங்க வீட்டுக்கு போயிடலாமா? உங்க வீட்டுக்கா? ஐயோ, வேற வினையே வேண்டாம். ஏற்கனவே உங்க அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் தகராறு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் என் அண்ணனுக்கு வேற தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தெரிஞ்சா என்ன, ஒன்றும் இல்லை. உங்க அண்ணன் நியாயமானவர், கண்டிப்பா ஏத்துக்குவாரு. ஐயோ, இது அப்படி இல்ல. பெரியவங்களை மீறி நான் ஓடி வந்துட்டேன். அண்ணன் வேற ரொம்ப கோவமா இருப்பாரு. அண்ணனுக்கு அம்மா சொல்றத வேதவாக்கு. கதிர், என்னால உன் அப்பா மறுபடியும் அவமானப்பட வேண்டாம். உங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, பேசாம அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வேற வினையே வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா என் அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். கூப்பிட்ட உடனே துணிச்சலா கிளம்பி வந்துட்ட, இப்போ எதுக்கு கவலைப்படுற? சரி வா, பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கும், அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்ன கமலா, என்ன யோசிக்கிற? இல்ல கதிர், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. கோயில்ல கல்யாணம் பண்ணாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணாலும் சாட்சிக்கு பக்கத்துல யாராவது நம்பிக்கையானவங்க வேணும்ல. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. நமக்கு வேண்டியவங்க நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கு தான் நல்லது. வேண்டியவங்களா? இது நடக்கக்கூடிய காரியமா? அது நடந்துதான் ஆகணும். கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்ற. இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டுக்கு யார் வருவா? நம்ம துணிஞ்சு வந்திருக்கவே கூடாது. நானே துணிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்படி லாப நஷ்டம் பார்க்க கூடாது. சரி, இப்போ என்ன பண்றது? எனக்கு தைரியத்தை கொடுத்த கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவாரு. சரி விடு, ரொம்ப டயர்டா இருக்க, வா ஜூஸ் சாப்பிடலாம். அம்மா அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க? என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? இப்படி பரபரக்க ஓடி வர? எங்கடி கமலா, எங்க போனா? ஐயோ, அப்ப அவ எங்கேயும் வரலையா? என்னடி, என்ன சொல்ற நீ? அவ உன் கூட தானே வருவா? ஆமாம்மா, காலேஜ் முடிஞ்ச உடனே தேடி பார்த்தேன், காணோம். ஏண்டி, 2 பேரும் ஒன்னா தானே வருவீங்க? அப்புறம் கமலா எங்க போனா? இல்லம்மா, கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் ஃபுல்லா தேடி பார்த்தேன், காலேஜ்லயே தேடி பார்த்தேன், அவளை காணோம்மா. ஒருவேளை அவ எனக்கு முன்னாடி வந்துட்டாலும் தான் நானும் ஏண்டி, வந்துட்டேன். நீ தான் அப்படி செய்வ, அவ அந்த மாதிரி செய்ய மாட்டாளடி. அவ என்னைக்காவது உன்னை விட்டுட்டு வந்திருக்காளா? ஏய், நிஜமா சொல்லு, எங்க போனா அவ? எனக்கு தெரியாதுமா. என்னடி தெரியாது தெரியாதுன்னு சொல்ற? நிமி நிமி, வா பாப்போம். கீதா, இங்க அக்காவை பாத்தியா? லஞ்ச் டைம் வரையும் நம்மளோட தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஹெச்ஓடி கிட்ட பெர்மிஷன் கேட்டு வெளியே போயிட்டான். வெளியே போனாளா? இது சொல்லிட்டு போவதான் நான் வந்தேன். நான் வரேன் நிம்மி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்னம்மா நீ இப்படி செஞ்சிட்டாளே. அம்மா, அடி பாவி கமலா, எல்லாம் உன்னால தாண்டி நான் என்னம்மா இப்படி பண்றது? செஞ்சிட்டியே. அவ விஷயம் தெரிஞ்சோ அவளை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவளை எங்கடி விட்டுட்டு வந்த? ஐயோ, நான் எங்க போய் அவளை தேடுவேன்? தனியா போற அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் கிடையாது அடி. அம்மா சும்மா இருமா. என்னம்மா, எனக்கு தெரியாம அவ பாட்டுக்கு ஆஃப் டே லீவ் போட்டு போயிட்டா. அவ எங்க போனான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, யாராவது ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க, நம்ம போய் தேடி பாப்போம் வாடி. விடுமா. ச்சே, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி, ஆனா அவ யார் வீட்டுக்கு போக மாட்டா. அவளுக்கு யாரோட வீடு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு, காலேஜ், அவ்வளவுதான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உயிரையே விட்டுருவானே, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மானத்தோட வாழ்ந்து வரவன் அவன். தங்கச்சி காணாம போயிட்டா அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? என்னடி சொல்லி தேடுவான் அவன்? ஐயோ, உன்னை நம்பி அமைச்சு தப்பா போச்சு. அம்மா சும்மா இருமா. சும்மா கத்திட்டு இருக்கீங்க. ஏமா, போலீஸ்ல சொன்னா தேடி கொடுத்துருவாங்கல்ல? ஐயோ, அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணன் கொன்னே போட்டுருவாரு. நம்ம வீட்டு விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா தாங்க மாட்டாருமா. உண்மைதாண்டி, உண்மைதான். அவன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொன்னாலும் சொல்வானே தவிர காணாம போயிட்டான்னு சொல்லவே மாட்டான். அடியே நிம்மி, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. உங்க அண்ணனுக்கு மார்பிள் கடைக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. இங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட எதுவுமே சொல்லிடாத. அவன் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். நீ போடி அங்க. நிம்மி, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
சொல்லாமங்களாம் ஊர் சுத்துற அளவுக்கு அவ்வளவு திமிர் அடிச்சு அவளுக்கு. கழுத கையில மட்டும் அவ கிடைக்கட்டும். ஹே, நீ புறப்பட்டு வா. நம்மளை தேடுற அளவுக்கு பண்ணிட்டால, ரெக்க முளைச்சிட்டு போல அவளுக்கு. ஹே, வாடி கிளம்பலாம். நீருமா இரு கமலா. இல்ல நானே தரேன். என்ன கமலா அதையே பார்த்துட்டு இருக்க? ஆ, தற்சமயம் நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இடமா? எங்க? ஒரு வகையில என் அண்ணனுக்கும் தெரிஞ்சவங்க தான். அங்க போனா மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடாதா? இல்ல கதிர், இவங்களும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணோட மனசை இன்னொரு பொண்ணால தான் புரிஞ்சுக்க முடியும். இவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, உங்க மொபைல கொடுங்க. இந்தா. ஹலோ, சித்ரா கதனே? ஆமா. ஹலோ ஹலோ, யார் இது? ஹலோ அக்கா, நான் கமலா பேசுறேன். கமலா? கமலானா? ரகுவோட சிஸ்டர் கமலாவா? ஆமாக்கா. என்ன என்னாச்சு உனக்கு? எதுக்கு அழுற? கமலா, என்ன ஆச்சுன்னு சொல்ல, எதுக்கு அழறன்னு கேக்குறல்ல? சரி, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். டிரைவர். எஸ்கியூஸ் மீ சார். எஸ், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். குட் ஈவினிங் சார். எஸ், நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். தெரியுமே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. சார், இவ நிம்மி ம். என்னோட இன்னொரு சிஸ்டர் இங்க படிக்கிறா. ஓகே, இவங்களால ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், இவளால ஒரு ப்ராப்ளம் இல்ல. சரி. என்னோட இன்னொரு சிஸ்டர் கமலா ம். இங்க ஃபைனல் இயர் பிஎஸ்சி படிக்கிறா. ம். அவ காலையில் காலேஜுக்கு வந்தா, அதுக்கப்புறம் இன்னும் வீடு திரும்பல. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் சார். எங்க போனா எது போனா ஒண்ணுமே தெரியல சார். ஓகே, ரொம்ப பயமா இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, என் ரூம் கொஞ்சம் வாங்க. கமலா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. மற்றபடி கமலா வெரி குட் கேர்ள். கொஞ்சம் இருங்க, ஒன்றும் பயப்பட வேணாம். ஹச்ஓடியை கூப்பிட்டுருக்கேன், அவர் வந்துருவாரு. வந்த உடனே நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இப்போ வந்துருவாரு. எஸ் சார். வாங்க சார். இவரு நம்ம தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கமலாவோட அண்ணன் சார். காலேஜ் விட்டு கமலா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. கமலா ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? எஸ் சார். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, அதனால பெர்மிஷன் வேணும்னு கேட்டாங்க. சரி சரின்னு அனுப்பிச்சிட்டேன். அப்படிங்களா? சரி, நீங்க போங்க. ஓகே சார். எதுக்கும் நீங்க அவங்க ஃப்ரெண்டு வீடெல்லாம் தேடி பாருங்க. கமலா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ வெரி குட் பிரில்லியன்ட் கேர்ள். இல்ல சார். சொல்லுங்க. அது ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்க. சார், நானும் தேடி பார்க்குறேன். சரி, ஒருவேளை அவ கிடைக்காம போயிட்டா, ப்ளீஸ் சார், இந்த விஷயம் காலேஜ் உங்களுக்கு தெரியாம நீங்க தான் சார் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களை விட நாங்க ரொம்ப கவனமா இருப்போம் சார். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. சரி சார்.
வரோம் தைரியமா சார். போங்க, கமலா வந்துருவா. தேங்க்யூ சார். வேணாம். கமலா, ஹே, என்ன எதுக்கு அழற? என்னன்னு சொல்லிட்டு அழு. என்னாச்சு? ஏன் அழற? அக்கா, வீட்டை விட்டு நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். எங்க போறதுன்னே எங்களுக்கு தெரியல. நீங்க தாங்க எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி விடு, எல்லாரும் பாக்குறாங்க, கண்ணை தொடச்சுக்கோ. சரி வாங்க போலாம். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசுலையும் காதல் வரும். காதல் இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் காதலிக்கும் போது இருக்கிற வேகம் கல்யாணத்தில் இருக்கிறதுல பாதி பேருக்கு. அது உங்கள் விஷயத்துலையும் உண்மையாயிருச்சு. சரி, நடந்தது நடந்துருச்சு. நீங்களும் என்ன தேடி வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொன்னாதான் என்னால முடிவெடுக்க முடியும். உங்களுக்கு இங்க அடைக்கலம் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன வெளியில என் தலையை உருட்டுவாங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. மனசுல இருக்கிறத நீங்க 2 பேர் சொன்னாதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்ககிட்ட வெளிப்படையா சொன்னா நீங்க கோவப்பட்டு அனுப்பிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. பைத்தியக்காரி, புரிஞ்சுக்காம பேசாத. ஆரம்பத்துல உங்க 2 பேர் மேல கோவப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த கோவம் தனிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேரும் நான் வீட்டுக்கே வர சொன்னேன். நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? இத்தனை குழப்பத்துக்கும் என்ன காரணம் சொல்லுங்க. அது ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவும் சரி அவங்க அண்ணனும் சரி எங்கள் காதலுக்கு பச்சை கொடி தான் காமிச்சாங்க. நடுவில் என்னாச்சுன்னு தெரியல, கமலோட அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. வீட்டுக்கு போனால் கூட போடான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் எங்கள் அப்பாவுக்கு கமலா தான் எங்கள் வீட்டு மருமகளாக வரும்னு ஆசை. அப்புறம் என்ன குழப்பம் இதுல? எனக்கே இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது. வர வழியில தான் கமலா சொன்னான். என்னது? அது அவளுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதை என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்க யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டோம். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் தான் முன்னாடியே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, ஏதோ பெரிய இடம்னு சொன்னீங்க, யார் அது? சொல்லு கமலா. நான் வேணும்னா உங்க 2 பேருக்காக அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்றேன். அவங்க சம்மதத்தோட உங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, அது வந்து என் பொறுமையை சோதிக்காத கமலா. யாருன்னு சொல்லு. உள்ளூரா வெளியூரா? இந்த ஊர் தான்க்கா. யாரு? இவருதான். Hey!